அவங்க என்ன சொல்றாங்களோ அதை கேட்டுதானே ஆகணும். அந்த ஆளு ஏற்கனவே சாமி ஆடுவாரு. இப்போ இந்த விஷயத்துக்காக அவர்கிட்ட போய் நின்னா அவ்வளவுதான், உலகத்தையே ரெண்டாக்கிடுவாரு. வேண்டாம் மேம், அப்படி பண்ணாதீங்க. வேற வழியே இல்லையே பியூலா, நான் போய் தான் ஆகணும். என்ன மேம், இப்போ நீங்க போனீங்கன்னா அவர் அந்த ரெஜிஸ்டர் ஆபீஸ் மேட்டரை வச்சுட்டு உங்களை பிளாக்மெயில் பண்ணுவாரு. அதுக்கு வந்தாதான் இதுக்கு வருவேன்னு சொல்வாரு. நீ சொல்றது எனக்கு புரியாம இல்ல. ஆனா அத பார்த்தா நிவியோட லைஃப் என்ன ஆகும்? அவளுக்காகவாவது நான் போய் தானே ஆகணும். மேம், இப்படியே நீங்க எல்லாத்துக்கும் அவரை பார்க்கணும் இவரை பார்க்கணும்னு போயிட்டே இருந்தீங்கன்னா அப்புறம் நாளைக்கு நிவிக்கு சீமந்தோ நிவி பிள்ளைக்கு காது குத்து அது இதுன்னு உங்களை ரொம்ப அலைக்கழிப்பாங்க. ஒவ்வொன்றுக்கும் அவர்கிட்ட போய் நீங்க நிப்பீங்களா? ஒவ்வொரு தடவை அவர்கிட்ட நிற்கும் போது அவரு ஒவ்வொரு சொத்தா பேரம் பேசுவாரு. பொண்டாட்டிய துன்பம் படுத்துற ஒரு ஆளுக்கு எல்லாத்தையும் எழுதி கொடுத்துட்டு நடு ரோட்லயே நிப்பீங்க? நீ சொல்றது தியரிட்டிக்கலா கரெக்ட் தான், ஆனா பிராக்டிக்கலா சரியா வராது. இந்த ஊர் உலகங்கிற பேச்செல்லாம் வெறும் பேச்சுன்னு எனக்கு புரியுது. ஆனாலும் என் மகளோட வாழ்க்கையை வச்சு அவங்க ஆடுற சூதுல அதை மீட்கிறதுக்காக நானும் எல்லாத்தையும் வச்சுதானே ஆகணும். அப்படின்னா ஏன் நீங்க எல்லாத்தையும் உதறிட்டு வந்தீங்க? எல்லாத்தையும் சூதுல வைக்க தயாருன்னா நீங்க அங்க இருக்கும் போதே செய்ய வேண்டியதானே. இங்க வந்து செய்யறது லேட் ரியலைசேஷன் இல்லையா? என் நிலைமை இப்போ உனக்கு புரியாது பியூலா. நீயும் கல்யாணம் பண்ணி உனக்கும் ஒரு பொண்ணு பிறந்து அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகும்போது உனக்கு தெரியும். வேண்டாம், உனக்கு இப்படி ஒரு நிலைமை வர வேண்டாம். சாரி மேம், எனக்கு தோணுனதை நான் சொன்னேன். உங்களுக்கு எது சரின்னு படுதோ அதுவே செய்யுங்க. மேம், உங்க மேல எனக்கு ஒரு விமர்சனம் இருக்கு. சொன்னா நீங்க தப்பா எடுத்துக்க மாட்டீங்கிற உரிமையில தான் நான் சொல்றேன். நீங்க எல்லா விஷயத்திலயும் தெளிவா முடிவெடுக்கிறீங்க, ஆனா உங்க மனசு அதுல உறுதியா இருக்க மாட்டேங்கிறீங்க. காரணம் உங்களோட சென்டிமெண்ட்ஸ். அது நீங்க மாத்திக்கிற வரைக்கும் எல்லா விஷயத்திலயும் கடைசி வரைக்கும் உங்க ஹஸ்பண்ட் கிட்ட தோத்துதான் இருப்பீங்க. சூர்யா அப்பா எங்க? உள்ள இருக்காரு. பாஸ் பாஸ், என்னடா என்ன வேகமா வர? நீங்க அந்த ஆர்த்தி போன காரை ட்ரேஸ் பண்ண சொன்னீங்கல்ல? ஆமா, ட்ரேஸ் பண்ணியாச்சு பாஸ். வெரி குட். யார் காரு, எங்க இருக்கு? அது யாரோ டாக்டரோட காரா. விக்கிறதுக்காக திருமங்கலம் பக்கத்துல உள்ள ஒரு டீலர் கிட்ட வந்து இந்த காரை விட்டுருக்காங்க. வண்டி இன்னும் விக்கல, இன்னும் அங்கேயே தான் நிக்குது. நான் கூட போய் பாட்டு வந்துட்டேன். நீங்க சொன்னா எப்பனாலும் போகலாம். சூப்பர், பிரமாதம். முதல்ல என் பொண்ணு மேட்டர்ல அவ என்ன தேடி வந்தாகணும். அதை வச்சே ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சிடலாம். அப்புறம் இந்த மேட்டர், இதை வச்சு அவ ஹாஸ்டலையே இழுத்து மூடிடலாம். அதோட அவ ஆட்டம் முடிஞ்சிடும். எல்லா பக்கமும் செக் வச்சாச்சு. இனிமே அவ தப்பிக்கவே முடியாது. டேய், ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்டா. சரக்கு எடுத்துட்டு வா, செலிப்ரேட் பண்ணலாம். ஓகே பாஸ். டேய் சூர்யா, இப்படி வா. நான் வரேன் பா. டேய், ஸ்நாக்ஸ் கொண்டு வா. இந்த வரேன். என்னப்பா? செலிப்ரேஷன் டைம். ஓ, ஏய், போதும் போதும் போதும், ஸ்ட்ராங்கா வேணும். ஓகே. Cheers. Cheers. மாப்ள, வாங்க. எங்க போறீங்க? அட சும்மா வாங்க மாப்ள. என்ன மாப்ள, வாங்க. எப்ப பார்த்தாலும் நிவியோடயே இருக்கீங்க, கொஞ்சம் மாமாவோடயே இருங்க. உட்காருங்க. இல்ல மாமா, நான் வேணா அப்புறம் வரேன். என்ன மாப்ள நீங்க? அப்புறம் வந்தா நான் குடிக்காம இருப்பேன்னு நினைச்சீங்களா? அப்போ நான் குடிச்சிட்டு தான் இருப்பேன். அப்புறம் நீங்க எப்பதான் வருவீங்க? இந்த அப்புறம் இப்ப பிசினஸ்லாம் வேண்டாம், முதல்ல உட்காருங்க. மாமா கம்பெனி கொடுங்க. என்ன கம்பெனியா? ஐயோ, எதுவும் வேணாம் மாமா. உட்காருங்க மாப்பிள, உட்காருங்கன்னு சொல்றேன்ல. குடிப்பீங்கல்ல? அட குடிக்காட்டி என்ன, இப்ப குடிச்சு படைக்கிறது. இதெல்லாம் சொல்லியா கொடுப்பாங்க? சீமைசன் எப்படி குடிக்கலாம் பாருங்க. இஸ் a good drinker. நாங்க ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருப்போம். இங்க பாருங்க, இப்படி ஓபன் பண்ண வேண்டியது, இப்படி தூக்க வேண்டியது, அப்படியே சாய்க்க வேண்டியது, கொஞ்சம் தண்ணி ஊத்த வேண்டியது. ஊத்துறா. போதும். ஓ, அப்படியே அடிக்க வேண்டியது.
சிம்பிள், அவ்வளவுதான். பாருங்க, இது உள்ள போனதுக்கு அப்புறம் தான் நமக்குள்ள இருக்கிற உண்மையான மனுஷனே வெளியில வருவான். அப்படிதான் சாருவுக்கு உண்மையான மனுஷனா மாறினேன். நீங்களும் நிவிக்கு உண்மையான மனுஷனா மாறணுமா வேணாமா? மாறணும் தான். எஸ், என்னங்க குடிங்க. தண்ணி. போதும். தண்ணி எடுங்க மாப்பிள, சும்மா கையில எடுங்க சொல்றேன். இப்ப சேஸ் சொல்லுங்க. சேஸ். சேஸ். என்னங்க, என்ன பழக்கம் இது? முதல்ல ஏஞ்சி உள்ள போங்க. இல்ல நிவி, எனக்கு இதெல்லாம் பழக்கம் இல்ல. மாமா தான் ஊத்தி கொடுத்தாரு. அவர் ஊத்தி கொடுத்தா நீங்க குடிச்சிருவீங்களா? உங்களுக்கு எங்கங்க போச்சு புத்தி? இல்ல, மாமாவே ஆஃபர் பண்ணும்போது நான் வேணாம் அப்படி இப்படி பேக் பண்ண வச்சுக்கேன், மாப்பிள்ள திமிர் பிடிச்சவனா இருப்பணும் அப்படின்னு மாமா நினைச்சு வரேன்னு தான். அவர்கிட்ட நான் பேசிக்கிறேன், நீங்க முதல்ல உள்ள போங்க. உள்ள போங்க. இன்னும் ஏன் நின்னுட்டு இருக்கீங்க? ஐயோ, ஏன்பா உங்களுக்கு சென்ஸே இல்லையா? ஏன் இப்படி ரெஸ்பான்சிபிளா சொந்த மாப்பிளைக்கு யாராவது சாராயம் ஊத்தி கொடுப்பாங்களா? என்னம்மா சாராயம் கேவலமா சொல்லிட்டேன். இம்போர்ட்டட்மா, ஸ்காட்ச். என்ன எழவா வேணா இருந்துட்டு போட்டோம். ஒரு மாமனார் செய்யற வேலையா இது? மகனை தான் கெடுத்து குட்டிச்சவராக்கிட்டீங்க, இப்போ மருமகனையும் கெடுக்கணுமா? என்ன பத்தி பேசாத. நம்ம வீட்டுல எந்த புருஷன் பொண்ணுடைய பிரச்சனையும் நான் தலையிடுறது இல்ல. அட விடுமா, பாவமா மாப்பிள. எவ்வளவு நேரம் தான் உன்னையே பார்த்துட்டு இருக்க முடியும்? அதான் சும்மா ஃபார் a சேஞ்ச். ஏன்பா இப்படி ரோதனை பண்றீங்க? அம்மா வீடு வீடே இல்ல, ஹாஸ்டல், பொண்ணுங்க இருக்காங்க. மாப்பிள்ளை கெட்டு போயிடுவாருன்னு இங்க கூட்டிட்டு வந்தீங்க. இங்க குடிக்க கத்து கொடுக்குறீங்களா? இதுக்கு தான் இங்க கூட்டிட்டு வந்தீங்களாப்பா? சரி, அத விடுமா. ஏன் சின்ன விஷயத்துக்கெல்லாம் டென்ஷன் ஆற? இது சின்ன விஷயமா? சே, இது சரிப்பட்டு வராது. முதல்ல என்னையும் புருஷனையும் எங்க வீட்டுல கொண்டு போய் விடுங்க. அங்கேயாவது நாங்க நிம்மதியா இருந்துக்கிறோம். மறுவீடு வேணாம், ஒரு மண்ணாங்கட்டியும் வேணாம். நிவி சொன்னா கேளுமா. ஏன் பாஸ் உங்களுக்கு நீங்களே ஆப்பு வச்சுக்கிறீங்க? நான் என்னடா செஞ்சேன்? பின்ன என்ன பாஸ், நிவி அவங்க வீட்டுக்கு போற வரைக்கும் தான் சாரு மேடத்துக்கிட்ட நீங்க சொல்றது செல்லுபடி ஆகும். இந்த விஷயத்துல நிவி தான் உங்க துருப்பு சீட்டு. நிவி அவங்க வீட்டுக்கு போயிட்டா அப்புறம் எப்படி சாரு மேடம் உங்களுக்கு பயப்படுவாங்க? வெளிநாட்டு சரக்கு நச்சுன்னு இருக்கு, மாப்பிளையை விட்டுட்டு நாம மட்டும் சாப்பிடுறோமேன்னு அவரையும் கூப்பிட்டேன். இது ஒரு தப்பா? என்ன உலகண்டா இது? யாருக்குமே நல்லது கெட்டது தெரிய மாட்டேங்குதே. ஓ காட். பாஸ், இப்ப நீங்க அடிச்சதெல்லாம் நிவி பேசல இறங்கி போச்சா? அதெல்லாம் இறங்காதடா. எங்க படிச்ச போதெல்லாம் இறங்க வைக்கவா? அப்பா, எக்ஸாம் ஃபீஸ் கட்டணும், பணம் வேணும்பா. ஹாய். ஆசை கிளியே கோபமா, அருகில் வரவும் நாணமா. ஆசை கிளியே கோபமா, என் அருகில் வரவும் நாணமா. வாங்க 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 சார்லதா மேடம். மாபெரும் ஹாஸ்டலின் மாபெரும் முதலாளியை இந்த மாசிரும் குடிலுக்கு வருக வருக என பணிவன்புடன் வரவேற்கிறேன். வலது காலை எடுத்து வைத்து உள்ளே வரவும். ப்ளீஸ் கமன். ஓ, வலது காலை வைக்க மாட்டீங்களோ? இவ்வளவு நடந்து உன் திமிர் அட்டங்களை பாரு. அவ்வளவு ரோஷம் இருக்கிறவ எதுக்கடி வந்த? சொன்னபடி எப்படி வர வச்சம் பார்த்தல? இந்த மூர்த்தி சொன்னபடி செய்வாண்டி. சொல்லி அடிப்பேன். இன்னும் பாரு என்னென்னலாம் நடக்க போகுதுன்னு. அதை விட எப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் ஆபீஸ்க்கு போறோம்? நான் இப்ப வந்தது உங்களோட பிசினஸ் டீல் பேசுறதுக்கு இல்ல, நிவிய கொண்டு போய் விடுறதுக்கு. அடியன் தங்கமே,
நான் போடு தாங்காம தன்னாடி தெரிச்சு ஓடி வந்திருக்கேன். அடிபடிஞ்சு ஓடி வந்துட்டு அப்புறம் என்னமோ வெறப்பு காட்டுற. இங்க பார், ரெஜிஸ்ட்ரேஷன் முடியலைனா அப்புறம் பல கதைகளுக்கு முடிவுரை எழுத வேண்டியிருக்கும். எனக்கு தெரியும் உன் பொண்ணு வாழ்க்கை தான் உனக்கு ரொம்ப முக்கியம்னு. ஒழுங்கா நான் சொல்றதுக்கு ஒத்துக்க. முதல்ல போய் பத்திரத்தை ரெஜிஸ்டர் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா நிவிய ஜாலியா கொண்டு போய் விடலாம். நீங்கெல்லாம் ஒரு மனுஷனா? தர்மம் பொண்டாட்டிய வச்சுதான் சூதாடினா, நீங்க பொண்டாட்டி பொண்ணு எல்லாரையும் வச்சு சூதாடுறீங்களே. உங்களுக்கே உங்களை பார்த்தா அருவருப்பா இல்ல? ச்சீ, இதெல்லாம் ஒரு பொழப்பா? ஏய், என்ன வார்த்தை நீளுது? அப்புறம் என் கை நீளும். வாய் மூடுறீங்களா? நானும் சும்மா பார்த்துட்டே இருக்கேன். ஐயோ, உங்க 2 பேருக்கு வேற வேலையே இல்லையா? உன்னை பத்தி அக்கறை கொஞ்சமாவது உங்களுக்கு இருக்கா? எப்பவுமே உங்களை பத்தி நினைச்சிட்டு இருங்க. என்ன பத்தி நான் கவலை கொஞ்சம் கூட உங்களுக்கு இல்லல. ச்சே, உங்க 2 பேரையும் பார்த்தா வர வர எனக்கு நிம்மதி இல்லாம போயிடும் போல இருக்கு. அப்பா, கிளம்பலாமா? அதான் அம்மா வந்துட்டாங்கல்ல. பேச வேண்டியது ஏன் வரலன்னு கேட்க வேண்டியது, வந்தா இப்படி சண்டை போட வேண்டியது. பேச வேண்டியது கொஞ்சம் இருக்குமா? போதும்பா, அதான் அந்த லட்சணத்தை பார்த்தல. கிளம்பலாமா? ஒரு நிமிஷமா, போனு. ஹலோ சம்பந்தி, சொல்லுங்க. என்ன சம்பந்தி, கிளம்பிட்டீங்களா? கிளம்பிட்டேன். ஒண்ணு இல்ல, இங்க ஒரு சின்ன பிரச்சனை. உங்க பிரச்சனை எல்லாம் அப்புறம் வச்சுக்கோங்க. நல்ல நேரம் போயிட போகுது. மறுவீடு முடிச்சு வர பொண்ணு மாப்பிளையும் எம்மகண்ட நேரத்திலேயே கூட்டு வருவீங்க. சட்டுப்பட்டுன்னு கிளம்பி வாங்க சம்பந்தி. ஓகே, தேங்க்யூ. கிளம்பலாமாப்பா? சின்ன ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வாங்கப்பா. என்ன பாஸ்? வாங்க பாஸ், போலாம். பாஸ், போலாம் பாஸ். இன்னைக்கே ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சிடும் பார்த்தா மொத்தமா சொதப்பிடுச்சேன். எல்லாம் உங்க கைங்கரியம் தான் பாஸ். நீங்க மட்டும் உங்க பொண்ணை 2 நாளைக்கு உங்க கூட தங்க வச்சிருந்தீங்கன்னா சாரு மேடத்தை பயமுறுத்தி ஈஸியா மடக்கிருக்கலாம். அதை விட்டுப்புட்டு மாப்பிள்ளைக்கு வேற சரக்கு ஊத்தி கொடுத்துட்டு அதுல நிவி வேற கடுப்பாயி கதையே கந்தரகுலமாயி போச்சு. எனக்கு என்னமோ நிவி தான் அவங்க மாமனாருக்கு ஃபோன் பண்ணி உங்ககிட்ட பேச சொல்லியிருப்பாளோன்னு எனக்கு ஒரு டவுட்டா இருக்கு. அப்படி செஞ்சிருப்பான்னு நினைக்கிறேன். ஆமா பாஸ். பரவாயில்லடா, ஆண்டவன் ஒரு வாச கதவை மூடுனா மறு வாசல திறக்காமலா போயிடுவா. பாஸ் எப்படி இருக்கு? நல்ல வேளை ஞாபகப்படுத்திட்டீங்க. வாசக்கதவை நான் பூட்டாம வந்துட்டேன். யூஸ்லெஸ் ஃபெலோ. நல்லா அசிஸ்டன்ட் வச்சிருக்கேன் பாரு. அப்பா, வர போறீங்களா இல்லையா? இதோ வரமா. அந்த வந்துட்டேன். வந்துட்டேன்டா. போலமா சாரு, போலமா. வா சாரு. அம்மா, என்னது இது? 2 பேரும் தனித்தனி கார்ல வந்து நசிங்கப்படுத்தணுமா? இந்த வண்டியில ஏறு. குட் ஜாப் டன். கை கொடு. அப்பா, வண்டி எடுக்கிறீங்களா? என்னங்க, எங்கேயாவது வெளியில கிளம்புறீங்களா? இல்லடி, ஒரே புழுதியா இருக்குன்னு தொடச்சிட்டு இருக்கிறேன். சும்மா தொடச்சா புதுசாயிடுமா? வாங்கி 7 வருஷம் ஆச்சு. சொறி பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. பெட்ரோல் வேற பயங்கரமா குடிக்குதுன்னு பையன் சொன்னான். லிட்டருக்கு 6 கிலோமீட்டர் தான் தருதாமே. இன்னைக்கு பெட்ரோல் விக்கிற விலைக்கு இந்த வண்டியை வச்சு ஓட்டினா கட்டுப்படி ஆகுமா? இதை வித்து தொலைச்சிட்டு புதுசா வாங்குங்கன்னா கேட்க மாட்டேங்கிறீங்க. அப்படி என்னதான் சென்டிமெண்ட்டோ அந்த கார்ல? சென்டிமெண்ட் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. காரை வித்துட்டு புது கார் வாங்குறதுன்னு விளையாட்டுக்காரியம்மா. காசு வேணா? காரை வித்தா 70,000க்கு மேல கூட போகாது. மிச்ச பணத்துக்கு எங்க போறது? புது கார் வாங்கணும்னா குறைஞ்சது 3 லட்ச ரூபா வேணும். லோன் போட்டா இன்னும் 5 வருஷத்துக்கு இஎம்ஐ கட்டணும். ஏற்கனவே வீட்டு கடனுக்கு இஎம்ஐ கட்டிட்டு இருக்கிறோம். இந்த கார் கடனுக்கு வேற யார் கட்டுறது? நீங்க ஏன் கட்டுறீங்க? கட்டுறவங்க கட்டுவாங்கல்ல. யாரு? கார்த்திகா? அவன் ஏன் கட்டுறான்? பின்ன யாரு கட்டுவாங்க? ஏதாவது சொல்றதா இருந்தா புரியுற மாதிரி சொல்லுடி. அவன் கட்டினவ கட்டுவான். ஆமாங்க, பையனுக்கு இப்பதான் கல்யாணம் ஆயிருக்கு. அவன் ஆபீஸ்க்கு போயிட்டு வர புது கார் வேணும்னு மாமனார்ட்ட கேளுங்க. பொண்டாட்டி கூட சேர்த்து வைக்க சொல்லி நம்ம கிட்ட தானே வந்து நின்னாரு. நம்ம சொன்னபடி செஞ்சுட்டோம்ல, நமக்காக செய்யட்டும். ஏண்டி, வாய் வார்த்தையா செஞ்ச உதவிக்கு அந்த ஆளு 3 லட்ச ரூபா செலவழிப்பான்னு நினைக்கிறியா? அந்த ஆளே ஒரு வெத்து வெட்டிடி. அவனே சொத்துக்காக பொண்டாட்டிட்டு சிங்கடிச்சிட்டு இருக்கான். அவனாவது கார் வாங்கி தரதாவது. நடக்கிற கதையை பேசடி. ஏதோ அந்த பொம்பளைட்ட கேட்டாலாவது பிரயோஜனம்.
பொம்பளை கிட்ட கேப்பீங்களோ ஆம்பளை கிட்ட கேப்பீங்களோ அவனுக்கு கார் வாங்கி தரணும் அவ்வளவுதான். சரி, இன்னைக்கு மறுவீடு சீர் செய்ய வர்றாங்கல்ல, இன்னைக்கே அவங்க கிட்ட கேட்டுடலாம். வணக்கம் சம்பந்தி. வாங்க 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 வாங்க. வெயிட் வா சாரு, வா வா. வாங்க சம்பந்தி, அம்மா வாங்க. வணக்கம். வா நிவி. இந்த நிவி, உனக்கு ஒரு செயினும் மோதிரமும். மாப்பிள்ள, இது உங்களுக்கு. தேங்க்ஸ் சார். ஆ, நிவி, அது எங்கிட்ட கொடு. இந்தாம்மா, இத பூஜை ரூம்ல வச்சுடு. சரிம்மா. என்ன சம்பந்தி, சொன்னாதான் உட்கார வைங்களா? இது உங்க வீடு மாதிரி, உட்காருங்க சம்பந்தி. சம்பந்தி, ஏன் தள்ளி உட்காந்துருக்கீங்க? கிடைச்ச சான்ஸ் விடக்கூடாது. தள்ளி உட்காருங்க. உங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சு பார்த்தா பார்த்தசாரதி பெருமாளையும் வேதவல்லி அம்மாளையும் ஊஞ்சல்ல உட்கார வச்சு பாக்குற மாதிரியே இருக்கு. என்ன பத்மா? ஆமாங்க, அப்படியே இருக்காங்க. இருங்க, டிஃபன்ல அரேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். இந்த வரேன்.